Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம நியூ சீரியலை பற்றின கேஸ்ட் டீட்டெயில் அதுக்கு ஆஃப்டர் 4 வருஷமாக சீரியல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இது எந்த நியூ சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் டிவியில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்க பவித்ரா. ஆல்மோஸ்ட் இந்த சீரியலில் நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோவாக ஸ்னேகன் ஆக்ட் பண்ணுறாங்க, ஹீரோயினாக அனிதா ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட காம்போ ஹீரோயினாக வருவாங்க அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எஸ்டர்டே ப்ரோமோ பார்த்தவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பவித்ரா சீரியலில் அவங்க 2 பேரும் பேர் பண்ண போகிறாங்க. மூவி ஆக்டர் கீதா மேம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேமஸான ஆக்டர் புகழ் அப்படின்றவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆஃப்டர் அமீன் அப்படின்றவங்களும் ஆக்ட் பண்ணுறாங்க, தீபா அப்படின்றவங்களும் ஆக்ட் பண்ணுறாங்க, ராதா அப்படின்றவங்களும் ஆக்ட் பண்ணுறாங்க, ராஷியா அப்படின்றவங்களும் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறைய கேஸ்ட் டீட்டெயில் இந்த பவித்ரா சீரியலில் கமெண்ட் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. கம்மிங் சூனில் இந்த சீரியல் வந்து வரப்போகுது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சீரியல்ஸ் ஏதாச்சும் எண்ட் பண்ணுவாங்களா இல்லை டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ ரிலீஸிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 1 or 2 வீக்கில் சீரியலை பார்த்தினா அஃபிஷியல் அப்டேட் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படி என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டோட டாப் 1 சீரியல் கயல். ஆல்மோஸ்ட் கயல் சீரியலில் மெயின் டார்கெட் வந்து ஃபேமிலி ட்ராமா தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் மோஸ்ட்லி ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்காதா. ஸோ சில சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது வந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டரே மேரேஜ் நடந்துடும். பட் இந்த சீரியலில் மட்டும் 4 வருஷமாக அதாவது 2021 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்ன வரையும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகாமல் ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுவே ஒரு பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கயல் சீரியலில் ஹீரோயினுக்கு நிறைய தடவை மேரேஜ் நடந்திருக்கு, ட்ரீமில் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக ரொம்பவே எஃபெக்ட் போட்டு சீரியல் எபிசோடை முடிச்சிட்டாங்க, மேரேஜ் எபிசோட். பட் மேரேஜ் ஆச்சா ஆகலையா அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட் டவுட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து அப்டேட் பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங் ட்விஸ்டிங் அண்ட் டேர்னிங்ஸோட கயல் சீரியலை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மேரேஜ் எபிசோடில் டாப் 1 சீரியலாக தமிழ்நாட்டில் 10.03 வந்து ரீச் பண்ணாங்க. இப்போ மேரேஜ் எபிசோட்ஸ் போயிட்டுருக்கனால ஹை டிஆர்பி ரேட்டிங் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ் எபிசோட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.